رسول الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم يا معشر المسلمين رحمكم الله روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أمسك والإمام يخطب فقد لغوت أنبأ الله من الآخرين இமாம் அவர்கள் ஜும்ஆ பிரசங்கம் நிகழ்த்தும் போது அருகிலுள்ள தன் தோழனை பார்த்து வாய் போடு என்று சொன்னாலும் அன்னாருடைய ஜும்ஆ வீணாவிட்டது என்று தன் மணியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதக்கூடிய ஜும்ஆ பிரசங்கத்தை காதில் தாழ்த்தி மௌனமாக கேட்டு நமது வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اكبر الله اكبر الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. Alhamdulillah rabbil alamin. Wal 'aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin. Wa ala alihi at-tayyibin at-tahirin wa ala ashabihi al-kamilin ar-rasyidin. Wa ala sa'iri awliya'i ummatihi wa ulama'i millatihi ajma'in, amma ba'd. فيقول الله عز وجل في محكمه التنزيل وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام
الحج المبرور ليس له جزاء إلا الجنة إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், எப்பொழுதும் உள்ளவன். அவனை புகழ்கின்றேன், அவனிடமே உதவியும் தேடுகின்றேன். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர், ஷன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், சய்யிதுல் கௌனைன், நபியுல் ஹரமைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் ஆறு அஸ்ஹாபுகள், குடும்பத்தார்கள், அஹ்லு பைத்துகள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைவனால் இறக்கப்பட்ட புனிதமான அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிய தஃசீருடைய உலமாக்களாகிய முஃபஸ்ஸிரீன்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு விளக்கம் எழுதிய ஹதீஸுடைய உலமாக்களாகிய முஹத்திஸீன்கள், குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து மார்க்க சட்டத்திட்டங்களை எழுதி தந்த இமாம்கள், ஃபுகஹாக்கள், நல்லடியார்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அல்லாஹ்வுடைய எல்லா பள்ளி வாயிலில் இஹ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டானோ அவைகளை முழுமையாக எடுத்தும், இன்னும் எதை விட்டும் தவிர்த்து நடக்கும்படி விளக்கினானோ அதை விட்டு பூரணமான முறையில் தவிர்த்து நடந்து கொள்ளும்படி எல்லா நிலைமைகளிலே, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி தக்வாவுடன் பயபக்தியுடன் நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மனிதன் என்ற அடிப்படையான மூலமாக பாவங்கள் நிகழ்ந்திருந்தால் வல்லவன் ரஹ்மான் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்கள் அனைவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவனை பயந்து அஞ்சி நடக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களை சேர்த்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமான சபையான ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்கஅதாவுடைய மாதம் அல் குர்ஆனில் வர்ணிக்கப்பட்ட 4 மாதங்கள் மீண்டும் ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையில் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், நிச்சயமாக மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தஆலா வானத்தை பூமியை படைத்த தினத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற கிதாபில் அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 மாதம். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் ஹுர்மத்தான, சங்கையான, கண்ணியமான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை பற்றி அல் குர்ஆனில் பேசுகிறார். 12 மாதங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம பாவிக்கக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி போன்ற அந்த மாதங்கள் கிடையாது. மாறாக நாம மறந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் ஹுர்மத்தான, சங்கையான, கண்ணியமான மாதங்கள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை சுட்டி காட்டவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸ்ல அந்த 4 மாதங்கள் என்ன மாதங்கள் என்பதை குறிப்பிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை 4 நாளாக கண்ணியப்படுத்தினார். 4 கோத்திரத்துல 4 சஹாபாக்கள், அரபியர்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பாரசி கோத்திரத்தில் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரோமி கோத்திரத்தில் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, ஹபஷி கோத்திரத்தில் பிலாலுல் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேருக்கும் அவர்களுடைய கோத்திரத்தில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்ற கருத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே தொடரில் சொன்னார்கள், 4 பெண்கள் அல்லாஹ் இந்த உலகத்தை கண்ணியப்படுத்தினார். அந்த 4 பெண்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், சிறப்புகள், மகத்துவங்கள், மகிமைகள் ஏனைய பெண்களுக்கு கிடையாது என்ற அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பெண்களை சுட்டி காட்டினார்கள். சொன்னார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கணவன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தன்னுடைய கற்பை பாதுகாத்து ஒரு பட்டினி பெண்ணாக வாழ்ந்த ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெண்களில் சிறந்தவர். இரண்டாவதாக சொன்னார்கள், ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் உங்களுடைய ரப்பு என்று குரல் கொடுத்த அந்த ஃபிரௌன், அந்த ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த அந்த ஃபிரௌனை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பெண்மணி ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களில் சிறந்தவர். மூணாவதாக சொன்னார்கள்,
முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முழு பெண் சமுதாயத்துக்கும் வழிகாட்டின அன்னை கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களில் சிறந்தவர். நாலாவதாக சொன்னார்கள் சையதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கத்தில் பெண்களுக்கு நாம் தலைவியாக திகழக்கூடிய அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களில் சிறந்தவர். அப்படி என்றால் 4 கோத்திரத்தில் 4 சஹாபாக்கள் சிறந்தவர்கள், 4 பெண்கள் சிறந்தவர்கள். அதே தொடரில் சொன்னார்கள் 4 சஹாபாக்களை கொண்டு 4 பேரை கொண்டு சொர்க்கம் ஆசைப்படுகிறது, சொர்க்கம் விருப்பமாக முஸ்தாக்காக இருக்கின்றதே, நீ அவசரமாக வந்து இவர்களை எனக்குள்ள நுழைந்து விட வேண்டும் என்பதாக சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 பேரையும் சுட்டி காட்டினார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரை கொண்டு சொர்க்கம் ஆசைப்படுகிறது, இவர்கள் நீ அவசரமாக வந்து என்னிடத்தில் நுழைந்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே தொடரில் சொன்னார்கள் அல்லாஹ் தஆலா 4 இரவுகளை கண்ணியப்படுத்தினார். அந்த 4 இரவுகளில் அடியார்கள் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் விசேஷமாக அங்கீகரித்தார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாளுடைய இரவுகள், லைலத்துல் கத்ருடைய இரவுகள், ஷாபானுடைய மாதத்துடைய 15வது நிஸ்ஃபு ஷாபான், அந்த பராத்துடைய இரவு என்ற அடிப்படையில் ஒரு ரிவாயத்திலே, இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினத்துடைய இரவு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 இரவுகளை சுட்டி காட்டினார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் 4 சஹாபாக்களை கொண்டு சொர்க்கம் ஆசைப்படுகின்றது. 4 கோத்திரத்தில் 4 சஹாபாக்கள் சிறந்தவர்கள், 4 பெண்கள் சிறந்தவர்கள், அதே போல 4 இரவுகள் சிறந்த இரவுகள். அதே தொடரில் சொன்னார்கள் அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினார். ஐல 3 மாதங்கள் முத்தசிலா தொடர்ச்சியாக வரக்கூடியது. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரமுடைய மாதம், ஒரு மாதம் முன்கத்திய பிரித்து வரக்கூடியது ரஜபுல் முதல், ரஜபுடைய மாதம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்கஅதாவுடைய மாதம் அல் குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் கண்ணியமான சங்கையான மாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் இருக்கின்றதே அது அறியப்பட்ட சில மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள் ஹஜ் என்பது ஒரு மாதமோ அல்லது ஒரு சில நாட்களுடைய காலங்கள் கிடையாது. ஹஜ் என்பது ஷவ்வாலுடைய மாதம், துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10-13 நாட்களை உள்ளடக்கியது என்பதாக இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்கஅதாவுடைய மாதம் கண்ணியமான மாதமும் தான், சங்கையான மாதமும் தான். அது மாத்திரமல்லாமல் ஹஜ்ஜுடைய மாதங்களில் இன்னும் ஒரு மாதம் என்பதை நாம் விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஞாபகம் வருகிறார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் மீது ஒரு ஃபர்தான வாஜிபான அமலாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். ஹஜ்ஜுடைய எந்த கடமை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதில் பங்கேற்று காபத்துல்லாவை கட்டக்கூடிய விடயமாக இருக்கலாம், சஃபா மர்வாவுடைய சரியாக இருக்கலாம், ஜம்சமுடைய நீராக இருக்கலாம், அதே போல ஜப்ராத் என்ற ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த அமலாக இருக்கலாம், மினா அரஃபா முஸ்தலிஃபாவில் தரிப்படக்கூடிய அமலாக இருக்கலாம், உதஹியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானுடைய அமலாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் அதற்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினருக்கு கையில் ஒரு ஃபர்தான வாஜிபான அமலாக ஆக்கிவிட்டார். ஏன் காபத்துல்லாவை கட்டக்கூடிய விடயத்தை கூட அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறார்? وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அந்த காபத்துல்லாவை கட்டினார்களே, உயர்த்தினார்களே, அதை புதுப்பித்தார்களே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் காபாவை கட்டக்கூடிய விடயத்தை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக தான் ஞாபகப்படுத்தி. அப்படி என்றால் நாம் ஒரு கேள்வி இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் அந்த காபாவை கட்டினார்கள் என்றால்
அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய காலத்தில் அந்த காபா இருக்கவில்லையா? அவர்களுக்கு முன்னால் வந்த சமுதாயத்தினர்கள் அந்த காபாவை காணவில்லையா? அந்த காபாவை தவாப் செய்யவில்லையா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினோம் என்றால் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரபல்யமான ஒரு இமாம் தன்னுடைய 22வது வயதுல வெறுமனே 40 நாட்கள்ல தஃப்சீருல் ஜலாலைன் என்ற அந்த தஃப்சீரை எழுதி முடித்த இமாம். இலங்கையில் மாத்திரமல்ல, இந்துஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகளில் மாத்திரமல்ல, அரபு நாடுகளில் கூட மௌலவியுடைய அந்த கோர்ஸ்ல முதலாவதாக கற்பிக்கப்படக்கூடிய தஃப்சீருல் ஜலாலைன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தஃப்சீரை எழுதிய இமாம் அல் கஸாயிசுல் குப்ரா என்ற அந்த கிதாபுல காபாவுடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், காபத்துல்லா ஒரு தடவை கேட்கப்பட்டதல்ல, மாறாக 10 தடவைகள் காபா கேட்கப்பட்டது. முதலாவது அந்த காபாவை கெட்டியது மலக்குமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்த்த ஒரு கட்டத்தில் அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், நீங்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடத்துக்கு முன்பதாக நாம் இந்த காபாவை தவாஃப் செய்து வருகின்றோம். அப்படி என்றால் மலக்குமார்கள் கெட்டி ஆரம்பத்திலேயே அந்த மலக்குமார்கள் அந்த காபாவை வானலோகத்தில் அவர்கள் இந்த காபாவை இந்த பூமியில கெட்டினார்கள். அதற்கு முன்பதாக இந்த காபாவுக்கு நேராக வானலோகத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை அவர்கள் தவாஃப் செய்து வந்தார்கள். அதற்கு பின்னால் இந்த பூமியில் அந்த காபா கெட்டதற்கு பின்னால் அந்த காபாவை மலக்குமார்கள் தவாஃப் செய்து வந்தார்கள். 2வது தடவை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டினார். 3வது தடவை அவர்களுடைய பிள்ளைகளில் இருந்து ஒருவராக வந்த ஹஜ்ரத் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டினார். 4வது தடவை தான் காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கட்டினார். காபா என்பது முதலாவதாக கட்டப்பட்ட வணக்கஸ்தலம். அதைத்தான் அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையில் இன்ன அவ்வல பைத்தி ஊதிய லின்னாஸ் அல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதல் லில் ஆலமீன், முதலாவதாக இந்த பூமியில் அமைக்கப்பட்ட அந்த வணக்கஸ்தலம் காபா என்பதாக ரப்புல் ஆலமீன் காட்டுகிறார். முதலாவதாக கட்டப்பட்ட மனித படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அது கட்டப்பட்டு விட்டது. 4வது தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், 5வது தடவை ஜுருகம் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தார்கள் அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால் அமாலகா என்று சொல்லப்படக்கூடிய அரசன் அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுறையில 22க்கு முன்னால வந்த கஸீபின் கிராம் என்று சொல்லப்படக்கூடிய பெரியார் அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால குறைஷ் மக்கள் அந்த காபாவை கட்டினார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வயது 35 வயதாக இருக்கு. ரசூலுல்லாஹ் கல்லெடுத்து கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த காபாவை கட்டப்படக்கூடிய நேரத்தில் ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை யார் தூக்கி அகற்றி வைப்பது? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத் வெளியாக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த மக்கள் பேசிக்கொண்டார்கள். யார்? ஒவ்வொரு கோத்திரத்து மக்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கோத்திரத்துடைய தலைவர் உயர்த்த வேண்டும் என்பதா பிரச்சனை ஏற்பட்டது. முடிவு செய்தார்கள், நாளை காலை அதிகாலையில் யார் இந்த இடத்துக்கு முதலாக வருகிறாரோ அவர்தான் இந்த காபாவை தூக்கி வைப்பதற்கு தகுதியானவர் என்பதாக முடிவு செய்கிறார்கள். அடுத்த நாள் காலையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவுடைய இடத்துக்கு வருகிறார். அந்த குறைஷ் மக்கள் சொன்னார்கள், இந்த முஹம்மத் தான் இதை தூக்கி வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நபிப்பட்டம் வெளியாக்கப்படாமல் இருப்பதனால அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தில் இருக்கவில்லை. சொன்னார்கள், இந்த முஹம்மத் தான் இந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை தூக்கி வைக்க வேண்டும் என்றார். ரசூலுல்லாஹ் போர்வையை விரித்தார்கள். ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை வைத்து எல்லா கோத்திரத்துடைய தலைவர்களையும் அழைத்து தூக்கும்படி சொல்லி ஒத்துமையை நிலைநாட்டினார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே, அதற்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் வெளியாக்கப்பட்டதற்கு பின்னால அவர்களுடைய 40வது வயதில் இருந்து 63வது வயது வரைக்காட்டில் 23 வருட காலங்கள் இருந்தார்கள். வெளிரங்கமாக அந்த காபத்துல்லாவை ரசூலுல்லாஹ் கிட்டவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இந்த காபாவை உடைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவருடைய காலத்தில் இருந்தது போல 2 கதவுகளை வைத்து கெட்டுவதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் இந்த குறைஷ் மக்கள் புத்தாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால நாம் உடைத்து கெட்டிவிட்டால் இவர்கள் நினைக்க கூடாது நாம் இந்த காபாவை தான் வணங்குகிறோம் என்றார். நாங்கள் காபாவை வணங்கவில்லை, ரப்புல் காபா, காபாவுடைய ரப்பை நாங்கள் வணங்கி வருகின்றோம் என்பதாக தெளிவுபடுத்தினார். ரசூலுல்லாஹ் அவருடைய 23 அந்த நுபுவத் வெளியாக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த காபாவை உடைத்து கெட்டவில்லை. அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சுமார் கிட்டத்தட்ட 60-70வது ஹிஜ்ரியாவில் அந்த காபாவை உடைத்து கெட்டினார்கள், புதுப்பித்தார்கள்.
அதற்கு பின்னால் கடைசியாக 110வது ஹிஜ்ரியாவில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசன் மூலமாக அந்த காபா கட்டப்பட்டது. மலிக் பின் மர்வான் என்று சொல்லப்படக்கூடிய அரசனுடைய காலத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவர் கவர்னராக இருக்கின்றார். அவருடைய கையால் கடைசியாக அவருடைய தலைமையில் அந்த காபத்துல்லாஹ் கட்டப்பட்டது. இப்படி சுமார் கிட்டத்தட்ட 10 தடவைகள் காபத்துல்லாஹ் கட்டப்பட்டதாக இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கஸாயிஸுல் குப்ரா என்ற கிதாபில் எழுதினார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 130 140வது ஹிஜ்ரியாவில் மதீனாவுடைய முஃப்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கா வாசிகள் மதீனா வாசிகள் இமாம் மாலிக் அவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய கையால் கட்டப்பட்ட காபாத்தாலே இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அநியாயக்கார அரசன் அல்லவா? அவருடைய கையால் கட்டப்பட்ட காபாவை நாங்கள் எங்களுடைய கிப்லாவாக இருக்க வேண்டுமா? இமாம் மாலிக் கேட்டார்கள், அப்படி என்றால் உங்களுடைய கருத்து என்ன சொல்ல வருகிறீர்கள்? அந்த மக்கள் சொன்னார்கள், காபாவை உடைத்து நாம் புதிதாக புதுப்பிக்க கூடாதா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள், காபாவை உடைத்து கட்டுவது ஹராம் என்பதாம். அதற்குரிய காரணத்தை சொன்னார்கள். அப்படி காபாவை உடைத்து நாம் கட்டினால் வரக்கூடிய ஒவ்வொரு அரசர்களும் அந்த காபாவை உடைத்து கட்டி அவர்களுடைய பேரை நிலைநாட்டுவார்கள் என்பதாக சொன்னார். இமாம் மாலிக்குடைய ஃபத்வா இன்னும் அமல்படுத்தப்பட்டவர்கள். அரபு ஷரீஃபில் இந்த ஒரு பகுதியை உடைத்து கட்டலாம், காபத்துல்லாஹ் மீது கை வைக்க கூடாது. உண்மையிலேயே அவர்கள் சொன்ன அந்த கருத்து பொதுவான சாதாரணமான பொருத்தமான கருத்து தான். அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அரசர்களும் அவர்களுடைய பேரை நிலைநாட்டுவார்கள். அரபு ஷரீஃபுக்குள்ள சென்று நாம பார்க்கலாம். பாபுல் மலிக் அப்துல் அசீஸ் ஒரு அரசனுடைய பேர், பாபுல் மலிக் ஃபஹத் என்றெல்லாம் ஒவ்வொரு அரசனுடைய பேரை கொண்டு கனவுகள் இருக்கின்றன. இமாம் மாலிக் மாத்திரம் அந்த ஃபத்வாவை கொடுக்கவில்லை என்றால் காபத்துல்லாஹ் உடைக்கப்பட்டு அரசர்களுடைய பெயர்கள் நிலைநாட்டப்பட்டுக் கொண்டிருக்கும். மக்களுடைய உள்ளத்தில் அந்த காபாவுடைய கண்ணியம் அதனுடைய மகத்துவம் இல்லாமல் போயிருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒரு அநியாயக்கார அரசர். அவருடைய மௌத்துடைய நேரம் அவருக்கு பக்கத்தில் அவருடைய தாய் இருந்து அழுது கொண்டிருக்கின்றார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தன்னுடைய தாயை பார்த்து தன்னுடைய உம்மாவை பார்த்து கேட்கின்றார், என்னுடைய தாயே, என்னுடைய உம்மாவே, அழுவதற்கான காரணம் என்ன என்பதாக சொல்லி கேட்டவுடன் அந்த தாய் சொல்கின்றார், மகனே, நீ செய்த அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், அநியாயங்களை நினைத்து நான் அழுகின்றேன். அரபு ஷரீஃபுக்குள்ள யுத்தம் செய்வது ஹராம், அதை நீ ஹலாலாக்கினார். எத்தனையோ பெண்களை கெடுத்திருக்கின்றாய், குழந்தைகளை புதைத்திருக்கின்றாய், இப்படியெல்லாம் அநியாயங்களை, அட்டகாசுகளையும் அட்டூழியங்களையும் செய்திருக்கின்றாய். குர்ஆனில் அடக்கத்தை வைக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த அரபியர்கள் விருந்தளிப்பதற்கு மறுத்தார்கள், தண்ணீர் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். அந்த பாவ தாவாக மாற்றி அவர்கள் விருந்தளித்தார்கள் என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு நீ வருவதற்கு முயற்சி செய்தாய், பாவத்தாவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தாய், குர்ஆனுக்கு அடக்கத்தை வைக்கும் பொழுது தில்லுமுள்ளு செய்வதற்கு முயற்சி செய்தாய். இப்படியெல்லாம் செய்த அந்த அநியாயங்கள் நினைத்து நீ நரகத்துக்கு செல்வாய் என்பதை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக சொல்லி ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய தாய் சொன்ன நேரத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு அநியாயக்கார அரசனாக இருந்தார். அவருடைய வரலாறுகளை நாம் படித்து பார்த்தால் எத்தனையோ அநியாயங்கள் இஸ்லாத்துக்காக செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அரசனாக இருந்தாலும் அவருடைய கடைசி வார்த்தை எப்படி தெரியுமா? தன்னுடைய தாயை பார்த்து அவர் சொல்கின்றார், என்னுடைய உம்மாவே, என்னுடைய தாயே, என்னை பெற்றெடுத்த தாயாகிய உங்களுக்கு நான் நரகம் செல்வதே கவலையாக இருக்கின்றது என்றால் உங்களை விட பல மடங்கு இரக்கமுள்ள அந்த ரப்பு என்னை நரகத்தில் போடுவானா என்று நல்ல வார்த்தை வெளியாகிறதுனால ஒரு சில இமாம்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மீது எந்த விதமான ஃபத்வாவும் சொல்லவில்லை. அவருடைய கடைசி வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா? இதைத்தான் அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில ஆனா இந்த வன்னி அவதி நான் என்னுடைய அடியானுடைய எண்ணமே இருந்து கொண்டேன், என்னை ரஹ்மத்துடைய ரப்பாக பார்ப்பான் என்றால் அவன் மீது நான் ரஹ்மத்தை சொல்வதற்கு தயார் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸியில் சொல்வதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றார். என்ன சொல்ல வருகிறோம் என்றால் 10 தடவைகள் காபத்துல்லாஹ் கெட்டப்பட்டாலும் அல்லாஹ் தஆலா யார் கெட்டியதை அல்குர்ஆனில் ஞாபகம் செய்தார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெட்டியிருந்தார். ஏனென்றால் அவர்கள் பெரும் தியாகத்தோடு அந்த அமலை செய்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் தூஃபான் என்ற அந்த வெள்ளம் வந்தவுடன் முழு உலகமும் அழிக்கப்பட்டது. அந்த வமன் ஆமன மாட்ட நீங்களும் உங்களுடன் ஈமான் கொண்டவர்கள் மாத்திரம் கப்பலில் ஏறுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா சொன்ன நேரத்தில் கப்பலில் ஏறினவர்கள் 20 நபர்கள் மாத்திரம். அந்த 20 பேரும் அந்த கப்பலுக்கு தான் எஞ்சியிருந்தது. முழு மக்காவும் அழிக்கப்பட்டது, முழு அரபு நாடுகளும் அழிக்கப்பட்ட அந்த தூஃபானுடைய வெள்ளம் காபாவுடைய அடையாளம் இல்லாத அந்த நேரத்தில் பெரும் தியாகத்தோட ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ்
அதான் நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த காபாவை கட்டினார்கள் என்றால் அந்த தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்தார். அந்த தியாகத்தை தான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பேர்ல தந்திருக்கிறார். ஹஜ்ஜுடைய எந்த ஒரு கடமையை எடுத்துக்கொண்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தியாகம் நீண்ட வரலாறு, பேசுவதற்கு இடம் தர மாட்டார். 4 தியாகங்கள் செய்துதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய கூட்டாளி, அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற பெயரை பெற்றார்கள். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், அவருடைய உயிரை ரஹ்மானுக்காக அர்ப்பணித்தார். வமாலஹு இலல் தைஃபான், அவருடைய பணத்தை விருந்தாளிக்காக செலவழித்தார்கள். வபனஹு இலல் குர்பான், தன்னுடைய பிள்ளையை குர்பானுக்காக கொடுத்தார்கள். வபதனஹு இலன் நீரான், அவருடைய உடம்பை நெருப்புக்காக கொடுத்தார். இந்த 4 விதமான தியாகத்தை செய்துதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டாளி, அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற அந்த பெயரை பெற்றுக்கொண்டார். சாதாரணமாக பெறவில்லை. மலக்குமார்கள் கேட்டார்கள் அல்லாஹ்விடத்துல, ரப்பே ரஹ்மானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை நீ உன்னுடைய கூட்டாளியாக ஆக்கினாய், உன்னுடைய நண்பனாக ஆக்கினாய், கலீலாக ஆக்கினாய், என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட நேரத்துல அல்லாஹ் தஆலா சொன்னார், மலக்குமார்களை பார்த்து, நான் ஒரு கலிமா, ஒரு திக்ர், ஒரு தஸ்பீஹை சொல்லி தருகிறேன், அந்த கலிமாவை சென்று நீங்கள் இப்ராஹிமுக்கு முன்னால சொல்லி பாருங்கள் என்றார். என்ன கலிமா? அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான். சுப்பூஹும் குத்தூசும் ரப்புனா வரப்புல் மலாயிகத்தி வரும். அல்லாஹ்வை புகழ்ந்த கலிமா. அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் சுத்தமானவன், அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, மலக்குமார்களுடைய ரப்பு என்ற அர்த்தத்தை கொண்ட கலிமா. அந்த கலிமாவை நீங்கள் இப்ராஹிமுக்கு முன்னால சொல்லி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் அனுப்பி வைத்தவுடன் மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னால் அந்த கலிமாவை சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆடு வைத்துக் கொண்டிருந்த இப்ராஹிம் நபி ஓடி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நீங்கள் சொன்ன அந்த கலிமாவை இன்னும் ஒரு தடவை சொல்ல மாட்டீர்களா? அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த திக்ர, அந்த தஸ்பீஹ இன்னும் ஒரு தடவை சொல்ல மாட்டீர்களா? மலக்குமார்கள் கேட்டார்கள், நாம சொல்வோம், அதற்கான கூலி என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றில் இருந்த அரவாசி பகுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். இப்ப மலக்குமார்கள் அந்த கலிமாவை சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு இப்ராஹிம் நபி சொன்னார்கள், இன்னும் ஒரு தடவை அந்த கலிமாவை சொல்ல மாட்டீர்களா? ஒரு மனிதன் ஒரு பொருளை நேசித்திருந்தால் அந்த பொருளை பற்றி சொல்வதை இன்பமாக, ஆசையோடு, ஆர்வத்தோடு கேட்பான். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வை நேசித்திருந்தார், அல்லாஹ்வை மஹப்பத் வைத்திருந்தார்கள், இஷ்கு வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த கலிமாவை கேட்பதில் அவர்கள் இன்பம் கண்டார்கள். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள் என்றார்கள். கூலி என்பதாக கேட்கப்பட்டது. இப்ராஹிம் நபி சொன்னார்கள், நான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றில் இருந்த அரவாசி பகுதியை தருகின்றேன். மலக்குமார்கள் அந்த கலிமாவை சொன்னவுடன் இப்ராஹிம் நபி கேட்டார்கள், இன்னும் ஒருத்தர் அந்த கலிமாவை சொல்ல மாட்டீர்களா? மலக்குமார்கள் கேட்டார்கள், நீங்கள் வைத்துக் கொண்டிருந்த முழு ஆணவத்தை தந்து விட்டீர்கள், இப்பொழுது தருவதற்கு எதுவும் கிடையாது, எதை தருவீர்? இப்ராஹிம் நபி சொன்னார்கள், நீங்கள் ஒரு தடவை அந்த கலிமாவை சொல்லுங்கள், உங்களுடைய இந்த ஆட்டை வைக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்கின்றேன், நான் ஆதிமாக வருகின்றேன், வேலைக்காரனாக வருகின்றேன் என்று சொன்னவுடன் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று சொன்னார்கள், ரப்பே ரஹ்மானே, நீ சரியான உத்தரவை தான் உன்னுடைய கலீலாக தேர்ந்தெடுக்கின்றார், உன்னுடைய கூட்டாளியாக, உன்னுடைய நண்பராக சரியான ஒருவரை நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், அவர் அவருடைய உயிரை கூட ரஹ்மானுக்காக, உனக்காக அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இரண்டாவது, வமாலஹு இலல் தைஃபான், அவருடைய பணத்தை விருந்தாளிக்காக செலவழிப்பார். எந்த அளவுக்கு என்றால், விருந்தாளி இல்லை என்றால் உண்ண மாட்டார். பாதையில செல்லக்கூடிய மனிதன் அழைத்து வந்து உட்கார வைத்து உணவளிப்பார். ஒரு தடவை யாரும் விருந்தாளி இருக்கவில்லை. ரொம்ப தூரம் நடந்து சென்றார்கள், தேடிக்கொண்டே சென்றார்கள், யாரும் இருக்கவில்லை. வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யார் என்பதாக கேட்டவுடன், இல்லை, நான் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பி வைத்தான் என்பதாக, நான் மலக்கு என்பதாக சொல்லி அவர் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த மலக்கு சொல்கிறார், அல்லாஹ் தஆலா ஒருவரை தன்னுடைய கலீலாக, தன்னுடைய கூட்டாளியாக, தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் நபி கேட்கிறார், அந்த மனிதர் எனக்கு காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய அந்த கலீலை காட்ட முடியுமா? அந்த மலக்கு சொல்கிறார், அவர் நீங்கள் தான் என்பதாக சொல்லி இப்படி பல வரலாறுகள், அவருடைய தியாகத்தை, அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீலாக, அல்லாஹ்வுடைய நண்பராக ஆக்கப்படுவதற்கு பல தியாகங்கள் சொல்லப்படுகிறது. மூணாவது, வபதனஹு இலன் நீரான், அவருடைய உடம்பை நெருப்புக்காக கொடுத்தார். எங்களுக்கு தெரியும் நீண்ட வரலாறு. எல்லா சிலைகளை உடைத்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரிய சிலை மாத்திரம் எங்கிருந்தது? அந்த மக்கள் வந்து கேட்டார்கள், கல்காலு மன்ஃபஅல ஹாதா பிஆலியத்தினா யா இப்ராஹிம், எங்களுடைய இந்த சிலைகளை உடைத்தது யார் என்பதாக சொல்லி கேட்டவுடன் இப்ராஹிம் நபி சொன்னார்கள், கால பல் ஃபாலஹு கபீரு மாதா ஃபஸலஹு பிகானு யத்திகு,
உங்களுடைய பெரிய சிலையில் உடைக்கப்படாமல் இருக்கு, பேச முடியும் என்றால் அதனிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். நீண்ட வரலாறு. அன்பார்ந்தவர்களே, அந்த மக்களுக்கு கோபம் வந்தது. அந்த மக்கள் சொன்னார்கள், இது இப்ராஹிமை தண்டிக்க வேண்டும். இந்த இப்ராஹிமை நெருப்புல போட்டு எரிக்க வேண்டும் என்பதாக ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 7 நாட்கள் அந்த நெருப்புக்காக அவர்கள் வெறும் சேர்த்தார்கள். அந்த காலத்தில் இருந்த தாய்மார்கள் தன்னுடைய அந்த பெண்கள் அவர்களுடைய தங்கம் நகைகளை வெள்ளிகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் இப்ராஹிமுடைய நெருப்புக்காக. 7 நாட்கள் நெருப்பு சேர்க்கப்பட்டது. கிட்டால செஞ்ச அந்த நெருப்புல போட முடியாது. ஆகாயத்தில் பறந்த பறவைகள் அந்த நெருப்புடைய வெற்றியால வர்ணித்தது என்பதாக தப்சீருடைய உலமாக்கள் எழுதின. அந்த அளவுக்கு வெப்பம். தூரத்துல இருந்து கையில கட்டி இப்ராஹிம் நபியை வீசினார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள், ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி கேட்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் உதவி செய்யட்டும். அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், குல்னா யானா ருகூனி வல்கர் வஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே நீ இப்ராஹிம் மீது குளிரானதாக ஆயிற்று. வெறுமனே குளிர் என்றால் அந்த நெருப்பை இருக்க முடியாது, குளிர் கூடினாலும் இருக்க முடியாது. அல்லாஹ் சொன்னான், வஸலாமன் ஈடேற்றமானதா. இப்ராஹிம் நபி சொன்னார்கள், இந்த உலகத்தில் நான் இன்பமாக இருந்த இடம் என்றால் அந்த நெருப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுத்தார். வபதனமு இல நீரான், அவருடைய உடலை நெருப்புக்காக கொடுத்தார். 4வது வபதனமு இல குர்ஆன், தன்னுடைய பிள்ளையை குர்பானுக்காக கொடுத்தார். ஹஜ்ஜுடைய கால பகுதியில் அந்த குர்பானுடைய வரலாறுகளுக்கு பயான் செய்யப்பட. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அதனால் ஹஜ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது சாதாரணமானது கிடையாது. ஒரு நபியுடைய குடும்பத்தாருடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்து தந்தார். அதனால யார் மீதெல்லாம் ஹஜ் கடமையை உடனடியாக நியத்து வைத்துக் கொள்வார் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்புக்காக உடம்பையே கொடுத்தார்கள், பிள்ளையே கொடுத்தார்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மீது கடமையான இந்த ஹஜ்ஜை நாம் செய்யவில்லை என்றால் நம்மை போல் துப்பாக்கியர்கள் யாரும் இருக்க முடியாது. அதனால யார் ஹஜ் கடமையாக செய்யாமல் மௌத்தா போகின்றாரோ அவர் யகூதியாக அல்லது நசரானியாக, யூதனாக அல்லது கிறிஸ்தவனாக பதிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் வதுவா செய்தீர்கள். எச்சரிக்கையானவர் நியத்து செய்து கொள்வோம். ஹஜ் முடியாவிட்டால் குறைந்தபட்சம் பணம் உள்ளவர்கள் குர்பானுடைய அந்த அமலுக்காக இப்ராஹிம் நபி நெருப்புக்காக உடம்பை கொடுத்தார்கள், பிள்ளையை குர்பானுக்காக கொடுத்தார்கள். நாமும் நம்முடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் தியாகம் செய்து அந்த குர்பானுடைய அமல நாட்டுடைய சட்டத்தை பேணி முஸ்லிம்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத அமைப்புல இன்ஷா அல்லாஹ் குர்பானுடைய அமல இதுவரைக்கும் நியத்து இல்லை என்றால் இந்த குத்துபாவை உடனடியாக நியத்து செய்து அந்த உல்ஹையாவுக்காக தயாராகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஹஜ்ஜுடைய வரலாறுகள் படித்து தன்னுடைய நபிமார்கள் தன்னுடைய ஹலீலாக ஹபீபாக எப்படியெல்லாம் ஆக்கப்பட்டார்கள் என்பதை படித்து தியாகம் செய்யக்கூடிய சீதையுடைய கூட்டத்தில் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாராக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாய். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய கண்ணியமான தாயுடைய தந்தையுடைய அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாய். அறிவை சொல்லி தந்த ஆசான்கள், உஸ்தாத்மார்கள், மஷாயிமார்கள், மடிமக்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், ஆயவர்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், துஆ செய்வதற்கு சொன்னவர்கள், நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள், இந்த பள்ளிவாசலுடைய ஹஜரத்மார்கள், முஅத்திமார்கள், ஊழியர்கள், அதே போல இந்த பள்ளியுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், அனைவர்கள், முக்ததிகள், மஹல்லாவாசிகள் அனைவருடைய அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாய். அனைவருடைய அனைத்து பாவங்களை நன்மைகளால் மாற்றி தந்தார்கள். மௌத்துக்கு முன்பதாக அந்த காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள். அரப் ஷரீஃபுக்கு சென்று சப்தம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவார். சஃபா மர்வாவுடைய அந்த சஹீஹுடைய அமலுடைய பாக்கியத்தை நசீபாக்குவார். மினா அரஃபா முஸ்தலிஃபால யா அல்லாஹ் பெரும் தியாகத்தோட உட்கார்ந்து பாவங்களை போக்கி அன்று பிறந்த பாலிகள் போல் மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு துணை செய்தல்வாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான பூமிக்கு சென்று அந்த மதீனத்துல் முனவ்வராவில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில நசீபாக்கி அருள்வாயா. கடமையான ஹஜ் செய்வதற்கு துணை செய்தல்வாயா. உதஹியாவுடைய அமல நாம நாட்டுடைய சட்டங்களை பேணி முஸ்லிம்களுடைய அந்த மானங்களையும் பாதுகாத்து முஸ்லிம்களுடைய பேர்களையும் பாதுகாத்து எந்த பாதிப்பும் விசாரத்துக்கு வராத அமைப்பு எங்களுடைய உதஹியாவுடைய அமல்களை செய்து கொள்வதற்கு துணை செய்தல்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் பர்ரில் ஜவாத்.